ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னை தொட்ட நொடி முதலே உன் வாழ்க்கையில் ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அளவில் நான் உருவாக்கி தருவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது போல எல்லாருக்கும் நான் நிறைய திறமைகளையும் கொடுத்து தான் படைச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. நான் உனக்கு கொடுத்த திறமைகளை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செய். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஜெயிக்கிறதையும் ராஜயோக வாழ்க்கையை வாழ போகிறதையும் யாராலுமே தடுக்க முடியாது தங்கமே. வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நீ சோர்ந்து போகாமல் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தாலே உன்னால் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிட முடியும். உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. உன்னை கீழே விழுக வைக்கவும் அள வைக்கவும் எல்லாராலும் முடியும். ஆனால் உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னை நீ முழுவதுமாக நம்பு. ஆயுதம் இல்லாமல் கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் ஆர்வம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிப்பேன், மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டுவேன்ற அந்த ஆர்வத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி. வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வெற்றியையும் உயர்வையும் ராஜ வாழ்க்கையும் கொடுத்துடாது. ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதை கடந்து வரும்போது தான் கடைசியில் ராஜயோக வாழ்க்கை வந்து சேரும். நீயும் வேண்டாதவர்களை விலக்கி வச்சுக்கிட்டு தேவையானவர்களை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லதை நினச்சி நல்ல செயல்களை செஞ்சுட்டு வாழ்க்கையை ஜெயிக்கணும் என்று சொல்லவே. இந்த உலகத்தில் கூட இருக்கவங்க யார் முன்னேறினாலும் அதை யாருமே விரும்ப மாட்டாங்க, சந்தோஷப்படவும் மாட்டாங்க. ஒருத்தர் முன்னேறி போகிறாங்கன்னா அதை பார்த்து மற்ற எல்லாரும் சந்தோஷப்படும் ஒரு இடம்னா வரிசையில் நிற்கும் போது மட்டும்தான். வரிசையில் நிற்காம வாழ்க்கையை வாழும்போது கூட இருக்கவே யார் கொஞ்சம் முன்னேறினாலும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு உயர்ந்தாலும் ஐயோ நம்மளால் முடியலையே அவங்க முன்னேறி போகிறாங்களேன்னு எல்லாருமே வைத்தறிச்சல் படுறவங்களாகவே இருக்காங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ எந்த அளவுக்கு முன்னேற உயர்றன்றதை வெளிக்காட்டி கொள்ளாதே. தைரியமாக உனக்கு தெரிஞ்சதை வச்சு உன் திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. தேவையில்லாமல் கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்காத. கடன்கிறது ஒரு கடல் மாதிரி. கடலுக்குள்ளே தேவையில்லாமல் உள்ளே போயிட்டா கடல் நல்லா இழுத்து உள்ளே போட்டுக்கும். அதே போல் கடன் பிரச்சனையிலும் நீ தேவையில்லாமல் காலை விட்டினாலே அது மொத்தமாக உன்னை இழுத்து உன் தலையையும் மூழ்கடிச்சிடும். கடன் வாங்கி சந்தோஷமாக வாழவும் ஆசைப்பட்டதை வாங்கவும் நினைக்காதேன்னு சொல்லவே. என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிறைவாக நினச்சிக்கிட்டு வாழ பழகு. எப்போதுமே அடுத்தவங்களுடைய உருவத்தை பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கவோ பயப்படவோ செய்யாதே. உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா காட்டுக்கு ராஜா யானையாகத்தானே இருக்கும். ஏன்னா யானை அவ்வளோ பெருசு. ஆனால் எல்லாரும் சிங்கத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அதனுடைய பலம்தான். அதே போல் இங்கே உள்ளவங்களுக்கு உருவத்துக்கு நீ மதிப்பு கொடுக்காம ஒவ்வொருத்தருடைய திறமைக்கும் அவங்க நல்ல மனசுக்கும் நீ மரியாதையும் மதிப்பும் கொடுத்தா போதும். உன் சிந்தனைக்கும் செயல்களுக்கும் தான் இங்கே மதிப்பு கொடுக்கப்படுது. நீ நல்ல சிந்தனையோட செயல்களை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடுமே செல்லவே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை விட இந்த சாயப்பா உன் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கதால தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறத எப்போ நீ முழுசாக நம்பிக்கையோடு கேட்குறியோ அன்னைக்கே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் கூடி வந்துடும். வாழ்க்கை முன்னுக்கு பின் முரணாக நினச்சதற்கு மாறாக எல்லாமே நடக்குதேன்னு தானே யோசிக்கிற. ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிச்சுப்பாரு. ஒரு அழகான ஆடையை தைக்கணும்னா முதல்ல துணியை ரெண்டாக வெட்டணும். துணியை ரெண்டாக கத்திரிக்கோலை வச்சு வெட்டி அப்புறம் தேவையான பாகங்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஊசியை வச்சு தைக்கும்போது அழகான ஆடை உருவாகுது தானே. அப்படிதான் நான் தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஊசி போல
அழகான உன்னுடைய நல்ல நம்பிக்கையின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகான ஆடையாக உருவாக்கிட்டு இருக்கேன். அதனால முரண்பாடுகளை நினைச்சு கவலைப்படாம நடக்கிறதையெல்லாம் ஏத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ செய்கிற வேலையை நேசிச்சு செய். முதலாளியை நேசிக்கணும்னு அவசியம் இல்லை, வேலையை நேசிச்சினா போதும். உன் வேலை கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உன்னை உயர்த்துமேன்னு செல்லமே. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சினா பக்கத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்காம நீ உன் வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்னு யோசி. அடுத்தவன் என்ன செய்யறான்றதை பத்தி யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சாலே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்துடுமேன்னு செல்லமே. இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமாக அடுத்தவங்கள நேசிச்சினா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விதத்துல உன்னை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. யாரையும் நம்பி நீ மனசு நொந்து போய் நிற்க வேண்டாம். இந்த சாயப்பா என்னை நம்பு. உன்கிட்ட பொய்யா நடிக்கிறவங்களும் போலியா பழகிறவங்களும் சந்தோஷமா இருக்கும்போது எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய நீ ஏன் கவலைப்படுற? நீ உண்மையாக உனக்கு தெரிஞ்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ யாரை உருகி உருகி நேசிக்கிறாயோ, யாரை முழுசா நம்பி அவங்களுக்காகவே வாழ்கிறாயோ, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் உன்னை உதாசீனம் செஞ்சுட்டு வேறொருத்தரை தேடி போகலாம். அது நீ பெத்த பிள்ளைகளோ உன் துணையோ யாரா வேணாலும் இருக்கலாம். அதனால யார் மீது அன்பை கொடுப்பதாக இருந்தாலும் உருகி உருகி கொடுக்காம ஓரளவுக்கு கொடுத்தினா போதும். ஆனா எந்த விஷயங்கள் உனக்கு எதிராக உன்னை நோக்கி வீசப்பட்டாலும் அதை கடல்ல எரிஞ்ச கல்லு மாதிரி நான் காணாமல் போக செய்வேன். உனக்கு எதிராக வரும் விமர்சனங்களையும் ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில தோல்விகள் அதிகம்தான், வெற்றி குறைவுதான். ஆனா அதுக்காக நீ வருத்தப்படாத. ஒரு செடியில எப்போதும் இலைகள் அதிகமாக இருக்கும், அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா பூக்கள் குறைவாக இருந்தாலும் அதுக்கு தானே மதிப்பு. அப்படிதான் உன் வாழ்க்கையில வெற்றி குறைவாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவுல உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று கொடுக்கும். என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மன தைரியத்தையும் பக்குவத்தையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. எல்லா நேரங்களையும் நீ நினைச்சதே நடக்கும்னு சொல்ல முடியாது. நீ எதிர்பார்ப்பது நடக்காமல் போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட நீ இரு. நேரத்துக்கு தகுந்தாற் போல மாறும் குணம் கொண்ட உறவுகளோட ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நிற்கலாம் அல்லவா? நான் தனியாவே வாழ்றேனே, எனக்கு வெற்றி கிடைக்குமா? எனக்குன்னு பெருசா சொந்தம் பந்தம் காசு பணம் வசதி இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. நீ தனியாக உன் குடும்பத்தோட தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பதால கண்டிப்பா வெற்றி கிடைச்சே தீரும். யாரையாவது தேடி போனீனா அவங்க உன்னை அலட்சியப்படுத்துவாங்க. யாரையும் தேடி போகாம, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம, யாரிடமும் ஏமாந்து போகாம உன்னை மட்டும் நீ நம்பு. நடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில உண்மையாய் வாழக்கூடிய உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன். நெருக்கமான உறவுகள் யாராவது உனக்கு பிடிச்சவங்க உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போனாங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீ முடிவெடுக்காத. யார் உன்னை விட்டு விலகி போனாங்களோ அவங்களே தானாக உன்னை தேடி வர்ற அளவுக்கு நீ வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசி. நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதாலேயோ கண்ணீர் விடுவதாலேயோ இங்க எதுவும் மாற போறதில்ல. தைரியமா எந்திரிச்சு நின்னா உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை எல்லாம் இந்த சாயப்பா உருவாக்கி தருவேன். உனக்கான மாற்றத்தையும் நீ தான் உருவாக்கணுமே தவிர இந்த உலகம் உனக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாது. எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ தான் மாற்றணும். உன் எண்ணங்கள் என்ன, நீ செய்ய போற விஷயங்கள் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தாதே. நீ நல்லா வாழ்ந்தா உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட உன் காலை வாரி விட்டு வீழ்த்த நினைப்பவர்கள் தான் இந்த பூமியில அதிகம். அதனால எப்போதும் நீ கவனமாக எச்சரிக்கையோட இருக்கணும். நிமிர்ந்து நிற்கிற மரம்தான் பலம்னும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய புல்ல எல்லாம் பலவீனம்னு நினைக்காத. ஒரு பெரிய புயலோ வெள்ளமோ வரும்போது பெரிய மரம் கீழே சாஞ்சு விழுந்துடும். ஆனா அருகம்புல்லும் ஒரு சாதாரண கிளைகளும் வளைஞ்சு கொடுக்குமே தவிர அது கீழே விழுகாது என் செல்லமே. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் அனுசரித்து போகக்கூடிய ஆளாக புரிந்து நடந்து கொள்ளும் பிள்ளையாக நீ இரு. உன் பக்கத்திலே இருக்க உறவுகளில் உனக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் தான் வரும். ஆனா தூரமா இருக்கிற உறவுகள் எல்லாம் ஓ மேல அன்போட பாசத்தோட இருப்பாங்க. அதனால பக்கத்துல இருக்கவங்க நல்லவங்க,
தூரத்தில் இருக்கவங்களாம் நமக்கு பிடிக்காதவங்கன்ற முடிவுக்கு வர வேணாம். கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துகிற உறவுகளை விட தூரத்தில் இருந்தாலும் உனக்கு நல்லதை நினச்சி சொல்லக்கூடிய நல்ல உறவுகளை நேசி. புத்தி சொல்கிறதுக்கு உன்னை சுற்றி 100 பேர் இருந்தாலும் சுய புத்தின்னு ஒன்று இருந்தாதான் உன்னால் சுகமாக சந்தோஷமாக வாழ முடியும். எந்த விஷயங்களையும் சுய புத்தி கொண்டு யோசிக்க பழகு. 1000 பேர் உன்னை பற்றி 1000 விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அத்தனைக்கும் நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சின்னா உன் வாழ்நாள் கூட உனக்கு போதாது. அதனால் அடுத்தவங்களுக்காக வாழாமல் அடுத்தவங்க சொல்கிறத பற்றி யோசிக்காமல் நீ உனக்காக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ தயாராகு. இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் நிறைஞ்ச ராஜயோக வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தந்துடுறேன்.